எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளோட 75வது வீடியோ. அதில் இப்போ என்ன பார்க்குறோம்? சத்குருவோட கர்மாங்கிற புக்கில் பார்ட் 2ல் 7வது அத்தியாயத்தில் செகண்ட் ஹாஃபு பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் 7வது அத்தியாயத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தோம். அப்போ இன்றைக்கி செகண்ட் ஹாஃப்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதில் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம கொஞ்சமாக டச் பண்ணிட்டு போனது, அதாவது நம்ம அன்கான்ஷியஸ் மைண்டுனா அதாவது அந்த மாதிரி ஒரு மைண்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு நம்ம உணர்வில் இல்லை. அந்த மைண்டு இருக்குது, ஆனால் நம்ம உணர்வில் இல்லை. அதனால தான் அது அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறோம். அந்த மாதிரி அன்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய கர்மாக்கள் பதிஞ்சிருக்கு. ஓகே, நிறைய கர்மாக்கள் பதிஞ்சிருக்கு. அப்போ இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க கர்மாக்களை அதனால் அதுதான் அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கனால நம்மளை அறியாமலே அது வெளியே வருது. அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போன தடவை சொன்னேன். சிலவங்க இப்படி மூஞ்சிக்கு எதிர்க்க கையை நீட்டி பேசுகிறாங்க. நிறைய நமக்கு மேனரிசம் இருக்குது பேசுகிறது. சிலவங்க இந்த எப்போ பாரு இப்படியே மூக்க தொட்டுகிட்டே இருப்பாங்க. சிலவங்க இப்படி பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்று இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இந்த நமக்கு நம்ம உணர்வில் இல்லாதது. ஏன் இப்படி பண்ணுறேன்னா அப்படி பண்ணேனான்னு கேட்பாங்க. நானா அப்படியே பண்ணேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதாவது நம்ம உணர்வில் இல்லாத நிறைய விஷயங்கள் நம்ம இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருக்கனால தான் நம்மளோட பர்மிஷன் இல்லாமலே அது வெளியே வருது. அப்போ நம்ம பர்மிஷன் இல்லாமலே நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். கான்ஷியஸ்னால் என்ன? அதை உணர்வில் கொண்டு வரணும். ஓகே, நம்மளுக்கே கண்டுபிடிக்கலாம். இல்லை மற்றவங்க சூண்டி காமிக்கிறாங்க, மற்றவங்க காமிக்கிறாங்க, சுட்டி காமிக்கிறாங்கன்னா என்ன? இந்த பார், நீ இந்த மாதிரி தான் பண்ணுற, எப்போ பார் பேசும்போது இப்படியே பண்ணிகிட்ருக்க. அப்போ ஓகே, அவங்க சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் நம்ம அதை கவனிக்கணும். என்கிட்ட அந்த மாதிரி குணம் இருக்கான்னு கவனிக்கணும். இருந்ததுன்னா அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நமக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த செகண்ட் ஹாஃபில் நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த நம்ம சாதனைகள் பண்ணும்போது தான் இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்க அட்டாச்சாக ஒட்டிகிட்டு இருக்க கர்மாக்கள் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சத்குரு என்ன சொல்கிறாரு, இதை ஏற்கனவே நான் வீடியோஸில் கேட்டிருக்கேன். 114 சக்ராஸ் இருக்குது. இந்த சக்ராஸுங்கிறதெல்லாம் என்ன? நம்ம ப்ராணிக் பாடியில் இருக்கிறது தான் சக்ராஸ். அதாவது நம்ம எனர்ஜி பாடி இல்லைன்னா ப்ராணிக் பாடியில் 72,000 நாடிகளும் 118 சக்ராஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் இந்த நாடிங்கிறது வேறு, நரம்புங்கிறது வேறு. நாடி நரம்பு இந்த தமிழ் சினிமாலெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நாடி நரம்பு புடைக்குது அப்படின்னு. நாடி நரம்புங்கிறது வேறு, நாடி வேறு, நரம்பு வேறு. இந்த நரம்புங்கிறது நர்வ்ஸ். இந்த நர்வ்ஸு நரம்புங்கிறது இந்த மூளையிலேருந்து நிறைய நர்வ்ஸ் வருது, நம்ம முதுகெலும்புலேருந்து நிறைய நர்வ்ஸ் வருது. இந்த நர்வ்ஸ் எல்லாம் தான் உடம்பில் எல்லா பாகத்துலேயும் இருக்குது. ஓகே, அந்த நர்வ்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் நமக்கு உணர்ச்சிகள் தெரியுது. இப்போ தொடு உணர்ச்சிங்கிறது அந்த நர்வ்ஸ்னால தான். மூக்கில் இருக்க நர்வ்ஸ்னால தான் நமக்கு மனம், நல்லது கெட்டது எல்லாம் வித்தியாசமாக தெரியுது. நாக்கில் நர்வ்ஸ் இருக்கிறனால தான் டேஸ்ட்டு தெரியுது. கண்ணில் நர்வ்ஸ் இருக்கிறனால தான் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அந்த நர்வ்ஸுங்கிறது ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறது. அப்போ ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிறதுக்கு பேர் நரம்பு. ஏன்னா நான் சயின்ஸ் படித்ததுனால டிசெக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். அந்த டிசெக்ஷனில் எல்லாம் மீன், தவளை, இந்த காக்ரோச்சு இதெல்லாம் நாங்கள் வெட்டி அந்த நர்வ்ஸ் எல்லாம் எடுப்போம். நர்வ்ஸ் எல்லாம் எந்த மாதிரி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம உடம்பையே
ஒரு கையை டெட் பாடியிலேருந்து ஒரு கையை துண்டை எடுத்து ஒரு குரூப் கொடுப்பாங்க, கால் ஒரு துண்டை எடுத்து இன்னொரு குரூப் கொடுப்பாங்க. அவங்க அதை வெட்டி 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 பார்த்து படிக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கனால தான் எனக்கு நல்ல வித்தியாசம் புரியுது. நரம்பு வேறு, நாடிகள் வேறு. நாடி நரம்புன்னு நம்ம வழக்கத்தில் சொன்னால் கூட ரெண்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ நரம்புகள் தான் ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது. நாடி எங்கே இருக்குது? எனர்ஜி பாடியில் இருக்குது. எனர்ஜி பாடிங்கிறது கண்ணால் பார்க்க முடியாது, சூட்சும சரீரம். ஓகேயா? அந்த கண்ணால் பார்க்க முடியாத அந்த எனர்ஜி பாடியில் தான் 72,000 நாடிகள் உண்டு. அப்போ இந்த 72,000 நாடிகள்ங்கிறது என்ன? சின்ன 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 இந்த வாட்டர் பைப் மாதிரி சின்ன டியூபு, ஒரு இந்த ஸ்ட்ரா இருக்குல்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன டியூபு. அது வந்து ஸ்ட்ராலாம் கிடையாது, அதை விட எவ்வளவோ மைன்யூட்டாக ரொம்ப 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 கண்ணுக்கே தெரியாத மாதிரி டியூப்ஸு 72,000 நாடிகள் நம்ம உடம்புல ஓடுது. அதில் என்ன ஓடுதுன்னா எனர்ஜி ஓடுது, நம்ம பிராண சக்தி. நம்ம சுவாசிக்கிறோம், அல்லாமல் மெடிடேஷன் பண்ணும்போது காஸ்மிக் எனர்ஜி வருது. இந்த பிராண சக்திக்கு ஒரு ஓட்டத்துக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழிகளை தான் நாடிகள் அப்படிங்கிறோம். ஓகே, நாடிகள் இப்போ என்னன்னு புரிஞ்சு போச்சு. ரெண்டாவது சக்ராஸ். சக்ராஸ்னால் என்ன? இந்த எனர்ஜி ஓட்டப்பாதையில் ஒரு சில இடங்களில் இந்த எனர்ஜி ஜாஸ்தியாக குவியும். அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக குவிகிற இடங்களை தான் சக்ராஸுங்கிறோம். ஓகே, அதுக்கே சக்கரான்னு பேர் வச்சதுன்னா, சக்கரான்னா சுற்றுறதுன்னு அர்த்தம். நம்ம சக்கரங்கள், சைக்கிளில் சக்கரம் இருக்குது, காரில் சக்கரம் இருக்குது. சக்கரம்னா என்ன? சுற்றிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த எனர்ஜி வந்து ஒரு சில இடங்களில் ஜாஸ்தி ஆகுதுல்ல, அந்த இடத்துல எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்போது அது இப்படி வலது பக்கம் இடது பக்கம், 3 தடவை வலது பக்கம், அப்புறம் 3 தடவை இடது பக்கம், 3 தடவை வலது பக்கம், 3 தடவை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் விதத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் சக்ராஸ். அப்போ வலது பக்கம் சுற்றும்போது காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கும், இடது பக்கம் சுற்றும்போது உடம்பில் உண்டாகிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியே தள்ளும். அதனால் அது கான்ஸ்டண்ட்டாக சுற்றிட்டுருக்கு. ஓகே, இப்போது இந்த 114 சக்ராஸில் சத்குரு சொல்கிற கணக்கு என்னென்னா, 2 சக்ராஸ் உடம்புக்கு வெளியே இருக்குது. ஒன்று நம்ம உடம்போட கீழே இருக்குது, இன்னொன்று தலைக்கு மேலே இருக்குது. அதுக்கு உடம்புக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய சம்மந்தம் கிடையாது. அதனால் அதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 114லேருந்து 2 போயிடுச்சு, அப்போ 112. இதில் 4 சக்ராஸ் யாரோட உடம்புலையும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறார். எல்லாம் 4 சக்ராஸ் எல்லாரோட உடம்புலையும் ரிப்பேர் ஆகி போச்சு. அப்போது -4. அப்போ 112 -4ன்னா 4 கழிச்சிட்டோன்னா 108 சக்ராஸ். அதுதான் நம்ம பிராணிக் பாடி. புரியுதா? அப்போ பிராணிக் பாடிங்கிறது எனர்ஜி பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. அது கண்ணால் பார்க்க முடியாது. அந்த பாடியில் என்ன இருக்குது? 72,000 நாடிகளும் 108 சக்ராஸும் உண்டு. இப்போ புரியுதா? ஓகே, இப்போது இப்போ இந்த 7வது சாப்டரில் கர்மயோகா அண்ட் ஃபிசிக்கல் பாடின்னு சொல்கிறதுல இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சில சக்ராஸில் அழுக்குகள் படியும். அழுக்கு படியுதுன்னா என்ன? நம்மளோட நெகட்டிவ் கர்மாஸ் படியும். சரி, இந்த நெகட்டிவ் கர்மாஸ் படியும்போது அந்த இடத்துல எனர்ஜி ஓட்டம் தடைபடும். அதைத்தான் பிளாக்ஸுங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, பணம் நிறையா வேணும்னு இருக்குது, எல்லாமே இஎம்ஐயில் ஓடிட்டுருக்கு. எப்படா இந்த லோனெல்லாம் கட்டி முடிப்போம், எப்படா கொஞ்சம் நிம்மதியாக கை நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமாக எப்போ வாழ்வோம் அப்படின்னு நிறைய பேர் மனசில் ஒரு ஆசை இருக்குது, ஆதங்கமாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பணம் வரமாட்டேங்குது, பணம் வந்தால் கையில் நிற்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த பிளாக்ஸ் தான். பிளாக்ஸ்னால் அடைப்பு. உதாரணத்துக்கு மணிப்பூரக சக்கரா. மணிப்பூரக சக்கராங்கிறது இந்த தொப்புளை சுற்றி இருக்கிறது தான் மணிப்பூரக சக்கரா. தொப்புளை சுற்றி ஃபிசிக்கல் பாடியில் கிடையாது, அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் பாடியில் கிடையாது, நம்ம ஆஸ்ட்ரல் பாடியில் இந்த தொப்புளுக்கு இணையாக உள்ள இடத்துல மணிப்பூரக சக்கரா இருக்குது.
இந்த மணிப்பூரக சக்கராவோட தேவதைங்கிறது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. அப்போது இந்த மகாலட்சுமி தான் நமக்கு பண வரவுக்கு இன்சார்ஜ். அது எல்லாத்துக்கும் தெரியும். மகாலட்சுமியை கும்பிட்டா நமக்கு பணம் வரும். அதான் மகாலட்சுமியோட படத்தை பார்த்தாலே தெரியும். பணம் எல்லாம் கையிலேருந்து கொட்டுற மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம். அப்போது ஒவ்வொரு தேவதைக்கு ஒவ்வொரு ஐட்டம் நம்ம இன்சார்ஜாக வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க, அந்த ஒரு சக்தி. ஓகே. அப்போது இப்போ மணிப்பூரக சக்கராவில் இருக்க மணிப்பூரக சக்கரா சரியாக ஒர்க் ஆகலை, அதில் பிளாக் இருக்குன்னா அதுதான் மணி பிளாக். மணி பிளாக் இருக்கவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பண வரவு இல்லை. ஓகேயா? அப்போது இதுதான் சத்குரு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் கர்மா, நம்ம செஞ்ச பாவங்கள் தான் நமக்கு இதை இந்த சக்கராஸில் எல்லாம் போய் அடப்பாக இருக்குது. அப்போ மணி பிளாக், அந்த மாதிரி ஹெல்த் பிளாக், அந்த மாதிரி பல பிளாக்ஸ் இருக்குது நம்ம உடம்பில். அதனால தான் நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு வாஸ்தவம் தான், ஒரு உண்மை. இன்னொன்று அதாவது நம்ம ஒருத்தவங்களோட ஃபிசிக்கல் பாடி, ஃபிசிக்கல் ஹெல்த்தை வச்சே, அதாவது ஒரு ஆள் எவ்வளோ தூரம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறான். அதாவது ஆரோக்கியம்னா என்ன? நோய் நொடி இல்லாமல் நல்ல திடகாத்திரம்னா இந்த வாட்ட சாட்டமாக இருக்க உடம்பை சொல்லலை. ஒருத்தன் 6 அடி இருக்கான், 6 அடி இருக்கான், 100 கிலோ வெயிட் இருக்கான், வாட்ட சாட்டமான உடம்பு, அதனால் அவன் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. சிலவங்க எலும்பு தோலுமாக இருப்பாங்க, ஆனால் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ ஹெல்த்து வேறு, பாடி வெயிட்டு வேறு. அப்போது இந்த ஹெல்த்துனா ஆரோக்கியம். இப்போ நல்ல ஆரோக்கியத்தோடு ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் நல்ல கர்மா நிறையா பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா ஹெல்த்துக்கும் கர்மாவுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. இப்போ சில குழந்தைங்கள் பாருங்கள், பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்னா அதோட நெகட்டிவ் கர்மா அப்படி. அது மட்டும் இல்லை, அதோட பேரண்ட்ஸும் அந்த நெகட்டிவ் கர்மாவை செஞ்சுருக்காங்க. அதனால தான் அந்த குழந்தை இந்த பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து பிறந்து சதா சர்வகாலமும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அட்மிட் பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. எவ்வளோ காரியங்கள் நம்ம கேட்குறோம். கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சேர்த்து வச்ச நெகட்டிவ் கர்மா அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஆள் சந்தோஷமாக அமைதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டியதில்லை, பெரிய கோடீஸ்வரனாக இருக்க வேண்டியதில்லை, குடிசையில் இருந்தால் கூட நிம்மதியாக 2 வேளை சோறு சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே போகிறோம். அதுவே அவங்க நிறைய பாசிட்டிவ் கர்மா பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு அதே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உடம்புக்கு மாறி 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 ஏதாவது பல்லு வலி, தலைவலி, கால் வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, அது ஆப்ரேஷன், மாற்றி மாற்றி ஆப்ரேஷன், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அவங்க நிறைய நெகட்டிவ் கர்மாஸை இந்த தடவை சஞ்சித கர்மாலேருந்து எடுத்து அனுபவிக்க வந்திருக்காங்க. அதனால தான் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நான் சொன்னேன், உடம்பில் இருக்க ஊனம், இதெல்லாமே நெகட்டிவ் கர்மாவோட இஃபெக்ட் தான். ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் சத்குரு சொல்கிறார். இன்னொன்று அந்த சாப்டரில் ஒரு சைடு ஹெட்டிங் கொடுத்துருக்காரு, கர்மா அண்ட் த 5 எலிமெண்ட்ஸ். கர்மா அண்ட் 5 எலிமெண்ட்ஸ்னு சைடு ஹெட்டிங்கே கொடுத்து நிறைய அதில் எழுதியிருக்கார். நம்ம டக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஓகே? அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், எந்த காலத்துலேயோ சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. தம்பி, இதுதான் வாஸ்தவம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். அண்டம்னா அண்டம், பேரண்டம், அதுக்கு இங்கிலீஷில் காஸ்மோஸ், யூனிவர்ஸ், பிரபஞ்சம், பல பல பேர்களில் நம்ம சொல்கிறோம். அந்த பிரபஞ்சம், அந்த அண்டமே 5 பூதங்களால் தான் ஆயிருக்கு. அதே மாதிரி உடம்பு பிண்டம், அதுலேயும் 5 பூதங்கள் தான் இருக்குது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க.
அப்போ வந்து டெலஸ்கோப் கிடையாது, கால்குலேட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உட்காந்து மெடிடேஷன் பண்ணி இதெல்லாத்தையும் ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து எடுத்து போட்டுட்டு போயிட்டாங்க நமக்கு வேண்டி. ஓகேயா? அப்போ பஞ்சபூதங்கள்னால் என்ன? பஞ்சபூதங்களை நம்ம கையில் சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நம்ம உடம்பு மொத்தம் பஞ்சபூதங்கள் தான். ஆனால் நம்ம சில பூஜைகள்லாம் பண்ணும்போது இது மோதிர விரல், இது நிலம், சுண்டு விரல், இது சின்ன விரல், இது நீர், இது நெருப்பு, இது ஆகாசம், இது காற்று, இது ஆகாசம். ஸோ பஞ்சபூதங்கள் 5 விரலில் எது? இது நிலம், பூமி, பூமாதேவி நிலம், இது நீர், இது நெருப்பு, இது காற்று வாயு, இது ஆகாசம். இந்த மாதிரி பஞ்சபூதங்களை நம்ம கையிலேயே காமிக்கிறாங்க இருக்குது அப்படின்னு. அப்போது அப்போ அண்டத்தில் இருக்கிறதே பிண்டத்தில் இருக்குது. அப்போ நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு உறுப்புலையும் இந்த பஞ்சபூதங்களும் கலந்துருக்கு. ஓகேயா? அப்போ இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பில் நிறைய நெகட்டிவ் கர்மாஸு ஒட்டி இருக்குது. எப்படி இந்த சக்கராசை சுற்றி இந்த கர்மாக்கள்லாம் ஒட்டி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புலையும் பல இடங்களில், அதான் ஃபிசிக்கல் பாடி, நான் சக்கராசு சொன்னது ப்ராணிக் பாடியில், இந்த ஃபிசிக்கல் பாடியிலையும் நிறைய இந்த ஜாயின்ஸு, இந்த முட்டு வலி, இந்த ஜாயின்ஸு அங்கங்கே முட்டு வலி, இங்கே முட்டு வலியெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம கர்மா அங்கே போய் சேர்ந்துருக்கு, அடப்பு உண்டாக்கியிருக்கு. ஓகே? அந்த மாதிரி இந்த உடம்பில் இருக்க பஞ்சபூதங்கள் மேலேயும் இந்த நம்ம நெகட்டிவ் கர்மாஸ் போய் பதியுது. அதனால தான் வேறு பல வியாதிகளாக அது உருவாகுது அப்படின்னு சத்குரு சொல்கிறார். ஓகே? அதுக்கு சத்குரு இன்னொரு வழி சொல்கிறார். சும்மா பஞ்சபூதங்களால் ஆனது அதனால தான் இப்படி வருதுன்னு மட்டும் சொல்லலை. அவர் அதுக்கு உண்டான மாற்று மருந்தையும் சொல்கிறாரு. அதாவது ஈஷா யோகா சென்டரில் ஒரு விதமான ஒரு சாதனை சொல்லி கொடுக்குறாங்க. அது ஈஷாவில் மட்டும்தான் சொல்கிறாங்க. பூத சுத்தின்னு பேர். அது வந்து ஒன்று ஈஷாவில் போய் கற்றுக்கோங்க, இல்லைன்னா ஈஷா யோகா சென்டரோட பிரான்ச்சு இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது, எர்ணாகுளத்தில் இருக்குது, எனக்கு வந்து கேரளாவில் தான் தெரியும். தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அவங்க சொல்லி கொடுக்குற இந்த பூத சுத்தியை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய இடத்துல சத்குருவே பூத சுத்தியை பற்றி பேசியிருக்காரு. நான் வந்து இங்கே ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்க சென்டரில் போய் நான் பூத சுத்தி கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே கற்றுக்கிட்டேன். தினமும் அதை நான் பண்ணுறேன். முக்கால்வாசி விடாமல் நான் எல்லா நாளும் பண்ணிட்டு தான் வரேன். அப்போ இந்த பூத சுத்தி பண்ணும்போது இந்த நம்ம உடம்பில் இருக்க 5 பூதங்களையும் சுத்திகரிக்கிறோம், சுத்தம் பண்ணுறோன்னா என்ன? நம்மளோட அந்த 5 பூதங்கள்லையும் ஒட்டிகிட்டு இருக்க நெகட்டிவ் கர்மாஸை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னு ஐதீகம்னு இல்லை, சத்குரு அதுக்கு அந்த டெக்னிக்கு பூத சுத்தின்னு பேர் வச்சுருக்கார். ஓகே? அப்போது அது பண்ணும்போது இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதை பற்றி இங்கே வெளியே சொல்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் நான் அதை வந்து சொல்லலை. உங்களுக்கு எங்கேயாவது சான்ஸ் கிடச்சா நீங்கள் போய் கற்றுக்கோங்க. ஓகே? அது நான் கற்றுக்கும்போது 3500 என்னமோ கட்டினேன். 3500 அதுக்கு ஒரு கிட்டு கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்குறது என்னமோ ஒரு 2 மணி நேரம் தான், அது போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க கொடுக்குற கிட்டு, அதாவது இந்த காப்பர் வெசல்ஸ், சின்ன ஒரு காப்பர் வெசல் கொடுக்குறதெல்லாம் நல்ல குவாலிட்டியான 100% ஒரிஜினல் காப்பர் வெசல் கொடுப்பார். அதுக்கு தான் அவ்வளோ பைசா. அதை வச்சு எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூத சுத்தியை நீங்கள் தினமும் ரெகுலராக பண்ணாலே உங்கள் உடம்பில் இருக்க பஞ்சபூதங்களில் ஒட்டி இருக்க அட்டாச்சாக இருக்க இந்த நெகட்டிவ் கர்மாஸ் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே? அது மட்டும் இல்லை, இன்னொன்று இந்த ருணானுபந்தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ருணானுபந்தான்னா என்ன? அதாவது ஃபிசிக்கல் பாடியில் இருக்க அட்டாச்மெண்ட். ஓகே? இந்த ருணானுபந்தா
எதனால் வருது? அதாவது ருணானுபந்தாங்கிறது இந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்க மெமரி. அந்த மெமரி எதனால் வருது? ஒன்று இரத்த பந்தத்தினால வருது. இரத்த பந்தத்தினால இப்போ ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பந்தம், அதாவது ஃபிசிக்கல் மெமரி வருது. ஃபிசிக்கல் பாடியில் வர்ற மெமரி, ஞாபகம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, என் அம்மா வந்துட்டாலே ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. அந்த குழந்தைக்கு அம்மா மேலே அவ்வளோ பற்றுதல் இருக்குது. அந்த அம்மாவோட உடம்பில் இருக்க அந்த வாசனையை அந்த குழந்தையால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுதான் ருணபந்தம், ருணானுபந்தா அப்படிங்கிறாரு. ஓகே. அப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த கணவன் மனைவி உறவு, அந்த செக்ஷுவல் கான்டாக்ட்னாலேயும் ருணபந்தம் உண்டாகுது. ஸோ ஒன்று இரத்த பந்தமாக இருக்கணும், அல்லாட்டினா கணவன் மனைவி மாதிரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகிற உடம்பாலேயும் மனசாலேயும் உண்டாகிற அந்த பந்தத்தினால ருணானுபந்தா ஏற்படுது அப்படிங்கிறாரு. அது நம்ம அன்றைக்கே பார்த்தோம். இந்த ருணானுபந்தாவை நம்ம குறைக்கணும். குறைக்கணுன்னா எப்படி? இரத்த பந்தத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு இல்லை. அதாவது அதை மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த பந்தம், பாசம். பாசத்தில் ரொம்ப ஒட்டிக்காத, வழிக்கு விழும். பாசியில் போனால் வழிக்கு, கால் வழிக்கு விழுவேன். இந்த பந்தங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே வந்தால் ரொம்ப அட்டாச்சாக இருந்தீங்கன்னா மேலே முன்னோ அதாவது அந்த ஆன்மீகத்தில் உங்களுக்கு முன்னேற்ற பாதை கிடையாது. கீழே வழிக்கு தான் விழுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுதான் இந்த பந்தம், பாசம். பந்தம்னா என்ன? இணைக்கிறது. ஒன்று அதாவது ரொம்ப அட்டாச்சாக இருந்தாலும் நம்மளால் தனியாக கொஞ்ச நாள் இருந்து வாழ்ந்து நம்மளால் இந்த தனித்திரு, பசித்திரு, இது உணர்ந்திரு, விழித்திரு அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் சொன்னதெல்லாம் நம்மளால் கடைபிடிக்க முடியாது. அப்போ ருணானுபந்தம் இருந்தால் கூட அது ரொம்ப ஸ்ட்ராங்காக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து விடுபடணும். அதாவது ஒரு சாதகனுக்கு இது வேணுங்கிறார். அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கர், நீங்கள் ஒரு சாதகன், உங்களுக்கு முக்தி வேணும். உங்களுக்கு முக்தி வேணும்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்க. அப்போ ஆத்மீக பாதையில் போயிட்டுருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த பந்த பாசமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லி வச்சது எதுக்குன்னா, இந்த கணவன் மனைவி உறவில் அந்த செக்ஷுவல் கான்டாக்டில் தான், அதாவது பாடி ரெண்டும் ஒன்றாகுது, மனசு ரெண்டும் ஒன்றாகுது, எனர்ஜி பாடியும் மிங்கிள் ஆகுது. எனர்ஜி பாடி ஒன்றுக்குள்ளே ஒன்றா ரெண்டு பேரோட பாடியும் மிக்ஸ் ஆகுது. அது அப்படி ரொம்ப நாள் ஒன்றா வாழ்ந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ இடையில அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸ் அந்த மாதிரி தப்பான வழியில் போனாங்கன்னா அது நல்லதில்லை ஏன்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இப்போ ஒரு ஆண் பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டான்னா, இல்லைன்னா ஒரு பெண் பல ஆண்களோட தொடர்பு வச்சா, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த அவங்களோட பாடியில் அந்த எனர்ஜி பாடிக்கே டவுட் வந்துடும்னா குழம்பி போயிடும். ஒரு ஆளோட அந்த எனர்ஜி இங்கே நம்மளோட எனர்ஜி பாடியோடு சேருது, கொஞ்சம் இன்னொரு பாடியோடு சேருது, இன்னொரு பாடியோட எனர்ஜி சேருது. அந்த மாதிரி அப்போ எனர்ஜி பாடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் செக்ஸு அந்த மாதிரிலாம் போகும்போது அந்த எனர்ஜி பாடி தாறுமாறாக போகுதுன்னா அந்த எனர்ஜி ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டம் தாறுமாறாக போகுது. அப்போ அதை சரி பண்ணுறதுக்கே இன்னொரு 4 ஜென்மம் எடுக்க வேண்டி வருது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் சின்னதாக நிறைய விஷயங்கள் இதில் சொல்கிறார். அதாவது இப்போது சில விஷயங்கள்லாம் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க. 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் கேட்கக்கூடாது. ஊசி கேட்கக்கூடாது, தயிர் கேட்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்க கையிலேருந்து டைரெக்டாக உப்பு, எள்,
எலுமிச்சம்பழம், இதெல்லாம் நம்ம கறிவேப்பிலை இதெல்லாம் வாங்கக்கூடாது. இப்போ எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, போய் மரத்துலேருந்து அந்த கருவேப்பிலை மரத்துலேருந்து 4 கொம்பு கிள்ளிட்டு வாம்பாங்க. உடச்சிட்டு வருவேன். உடச்சிட்டு வந்தால் கீழே வை, கையில் வாங்க மாட்டாங்க, கீழே வை. ஏன் பாட்டி ஏன்னு கேட்டால் நமக்குள்ளே சண்டை வந்துடும். நமக்குள்ளே சண்டை வர்றதில்லை, ஆனால் சண்டை வருதுன்னு சொன்னால் தானே நம்ம கேட்போம். அதனால நம்ம அப்படி சொல்லி வச்சாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ நான் என்னோட கை வழி நான் என் கையிலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு சால்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட கர்மா அந்த உப்பு வழியாக அவங்க உடம்புக்கு போகும். நான் யார்கிட்டையாவது எள்ளு வாங்கினேன்னா அவங்க கர்மா அந்த எள்ளு வழியாக என் உடம்புக்கு வரும். அதனால தான் சில விஷயங்கள்லாம் டைரெக்டாக வாங்கக்கூடாது, கீழவை நான் எடுத்துக்கிறேன்பாங்க. எவ்வளோ அந்த காலத்தில் யோசித்து சொல்லி வச்சுருக்காங்க பாருங்களேன். அதே மாதிரி சிலவங்கெல்லாம் இந்த இது பண்ணுவாங்கள்ல, சாதனைகள் பண்ணுறாங்கல்ல, அதாவது யோகிகள், சன்னியாசிகள், அவங்கெல்லாம் சில சமயம் உடம்பு பூரா சந்தனத்தை பூசிக்குவாங்க, சிலவங்க மஞ்சளை பூசிக்குவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறைய லேடிஸ் எல்லாம் குளிச்சுட்டு லேசாக மஞ்சள் அரைச்சி முகத்தில் பூசிக்கிறாங்க. இந்த பெருசாக குங்குமம் பொட்டு வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கூட அர்த்தம் இருக்குது. சந்தனம் பூசிக்கலாம், மஞ்சள் பூசிக்கலாம். சிலவங்க சன்னியாசிகள்லாம் மண்ணை எடுத்து பூசிக்குவாங்க, மண்ணை குழைச்சி பூசிக்குவாங்க. சிலவங்க இந்த சுடுகாட்டிலேருந்து கொண்டு வர்ற சாம்பல் பூசிக்குவாங்க. அப்படி தானே சிவனை இந்த தக்ஷன் சதியோட அப்பா தக்ஷன் யாகம் பண்ணும்போது சிவனையும் சதியையும் கூப்பிடவே இல்லை. அப்போ சதி போய் அப்பாட்ட சண்டை போடுறான், ஏன்பா என்னையும் என்னோட கணவனையும் நீங்கள் கூப்பிடல அப்படிம்போது தக்ஷனா தான் சொல்லுவார், எனக்கு உன்னோட கணவனை எனக்கு கண்டாலே பிடிக்கிறதில்ல, எப்போ பாரு சுடுகாட்டில் இருக்க சாம்பலை எடுத்து பூசிட்டு நடக்கிறான், அவனையே நான் என்னோட யாகத்தில் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி அப்போது அந்த மாதிரி அந்த விபூதியெல்லாம் பூசுறது. இன்னொன்று, நம்மளுக்கும் கோவிலில் போகும்போது விபூதி கொடுக்குறாங்க, அதை உடனே இப்படி நெத்தியில் பூசிக்கிறோம். சிலவங்களாம் குளித்த உடனே இந்த கையில், நெஞ்சில், நெத்தியில் இங்கே இடம்லாம் இந்த விபூதியை பூசிட்டு தான் அவங்களோட சாதனை ஆரம்பிப்பாங்க, பூஜையை ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணணுன்னா, இந்த விபூதி பூசுறதுக்கு மெயின் அர்த்தமே பாரு, நீயும் ஒரு நாள் சாக போகிற, இந்த உடம்பும் எரிக்க போகிறாங்க, அப்போ நம்ம உடம்பும் சாம்பலாக போக போகுது, இது பர்மனெண்ட்டாக இந்த உலகத்தில் இங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிற நினப்பில் நீ வாழாத. எப்போவும் நமக்கு என்றைக்கும் நம்ம சாவு நம்ம நிழல் மாதிரி தொடர்ந்து வருது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த திருநீர் பூசுறது. ஓகே, திருநீரை பற்றியெல்லாம் நிறைய எவ்வளவோ ஆளுங்க எவ்வளவோ நல்ல பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க, தமிழில் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க, அவ்வளோ பவர்ஃபுல் அது. ஆனால் அது நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதோட அர்த்தங்கிறது ஒரு ரிமைண்டர் நமக்கெல்லாம். ஓகே, அதே மாதிரி சிலவங்க உட்காந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா அந்த சேரு அவ்வளோ சூடாக இருக்கும், டக்குன்னு. அதனால தான் ஒருத்தவங்க உட்காந்துட்டு போனாங்கன்னா உடனே அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு தான் உட்காரணும். ஏன்னா அந்த ஹீட்டு வெளியே போகணும். ஹீட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே போய் உட்காரணும். இப்போ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, கருவிகள்லாம் வந்துருச்சு. அதாவது அந்த ஹீட், அதாவது ஒரு சேரில் 72 மணி நேரத்துக்கு முன்னாடி யார் உட்காந்தாங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா, இந்த எனர்ஜி தெர்மல் இதை வச்சு. அதே மாதிரி இந்த சாதனைகள் பண்ணும்போது, அதாவது ஒரு யோகி, ஒரு சன்னியாசி, இல்லைன்னா நம்மளை மாதிரி சாதாரண இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு நமக்கு துறவரம் வேணும், இல்லைன்னா முக்தியை நோக்கி பயணிக்கிறோம், முக்தியை தேடின பாதையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட திங்ஸ் எல்லாம் நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். அதாவது டவலு, பெட்டு, பெட்ஷீட்டு, தலையணை உரை, நம்ம சாப்பிட்ற பிளேட்டு, டம்ளர், உபயோகிக்கிற சீப்பு,
இது நம்ம துணி, கட்டுற துணி, இது எல்லாமே நம்ம ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். மற்றவங்களோட சேர்த்து மிங்கிள் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருந்தாங்கன்னா அது 4 பேரோட துணியும் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறோம். வேறு வழி இல்லை, அதனால துவைக்கிறோம். ஆனால் மற்றவங்க வேற ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்களோட துணியையும் ஒரே வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க துணியை தனித்தனியாக துவைச்சிக்கணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த பாதையில் பயணிக்கிறவங்களுக்கு. இப்போ நம்மெல்லாம் இல்லற வாழ்க்கையிலே தான் இருக்கிறோம், ஆனால் கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தனியாக இருக்க கற்றுக்கணும் இல்லையா? அதெல்லாம் தான் இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருக்கோம் இத்தனை வீடியோஸில். அப்படி இருக்கும்போது நம்ம தனி பிளேட்டு, தனி டம்ளர், தனி சீப்பு எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கணும். மற்றவங்களோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு பழக்கம் இருக்குது, கட்டி பிடிப்பாங்க. கட்டி பிடிக்கிறதுங்கிறது ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, இல்லைன்னா பெரியவங்களை பார்க்கும்போது இப்படி ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணும்போது அது வந்து அவங்க சந்தோஷத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த ஹக்கிங்கு, முத்தம் கொடுக்கறது, இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுறது, இதில் எல்லாம் கூட ஒருத்தவங்களோட நெகட்டிவ் கர்மா அடுத்தவங்களுக்கு போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அப்படி அதனால தான் ஃபாரினில் தான் எல்லோரும் பார்க்கும்போது ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நமஸ்காரம். நம்ம யாரையும் தொடுறதில்ல. ஏன்னா இந்த சிலவங்களுக்கு சில குணங்கள் இருக்குது. எப்போ பாரு தொட்டு பேசுவாங்க, இங்கே இப்படி தொட்டு பேசுவாங்க. அந்த தொட்டு பேசுகிறதெல்லாம் நல்ல ஒரு குணமே கிடையாது. பக்கத்தில் உட்காந்து பேசலாம், அவ்வளோதான். இந்த கையால் தொடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா அதனால கூட நமக்கு இந்த பந்தங்கள் ஜாஸ்தியாகும். ஓகே. அதாவது இந்த நெகட்டிவ் கர்மாஸ் அப்படியே பாஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, நம்ம இப்படி நமஸ்காரம் பண்ணுறோம்ல, அது நம்ம இந்தியாவில் தான் இந்த கல்ச்சர் உண்டு ஜாஸ்தி. அப்போ இந்த நமஸ்காரம், நமஸ்தே இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நம்ம 2 கையும் கூப்பிட்றோம்ல இப்படி, அப்போது அதில் ரொம்ப அர்த்தங்கள் இருக்குது. நம்ம இப்படி 2 கையும் கூப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பில் இருக்க பஞ்சபூதங்கள் சமநிலைப்படும். அது ஒன்று. 2வது, இப்படி கை தட்டும்போது கூட இப்போ யாராவது நல்ல ஸ்டேஜில் பண்ணுறாங்க, நம்ம கை தட்டுறோம். அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம சும்மா இப்படி இருக்கும்போதே நம்ம கை தட்டிக்கிட்டே இருக்கலாம். கை தட்ட இந்த விரல் நுனியிலலாம் நிறைய சின்ன சின்ன சக்ராஸ் இருக்குது. அந்த சக்ராஸ் எல்லாம் கூட ஆக்டிவேட் ஆகும். நமக்கு ஒரு சாதனை பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த விரல் நுனியில் இருக்க சக்ராஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். அது நமக்கே ஃபீல் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் பெரிய சாதனையெல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு மெடிடேஷன்லாம் பண்ண ஆரம்பித்தாலே போகிறோம், அந்த சக்ராஸ் எல்லாம் இங்கே நுனியில் ஆக்டிவேட் ஆகிறது தெரியும். அப்போது இந்த கையில் இந்த நமஸ்காரம் பண்ணுறது, ஒன்று ஹேண்ட்ஷேக் பண்ணாமல், அதாவது பாடி கான்டாக்ட் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. 2வது, இந்த கை பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தணும். 3வது, நம்ம இப்படி இப்போ நமஸ்காரம் செய்யும்போது அந்த ஆளுக்கு உண்டான மரியாதையை விட அந்த ஆளோட உடம்பில் இருக்க ஆத்மாவை தான் நம்ம வணங்குறோம். அதாவது என் உடம்பில் எனக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அதே மாதிரி நம்ம பார்க்குற ஆளுங்களையெல்லாம் மனுஷனாக மட்டும் பார்க்காம அந்த மனுஷனுக்கு உடம்பில் உள்ளே இருக்க ஆத்மாவை நான் வணங்குறேன் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேயா? அதே மாதிரி இந்த மற்றவங்க காலில் விழுறது கூட அவ்வளோ நல்ல சுபாவம் கிடையாது. இப்போது நார்த் இந்தியாஸ்லாம் பெரியவங்களை பார்க்கும்போது உடனே ஒரு ஜஸ்ட் இப்படி தொட்டு பண்ணுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வேணால் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலாம், கால் தொட்டு கும்பிட்றதுங்கிறது. அது ஒரு பணிவான ஒரு சுபாவத்தை வளர்க்குறதுக்காக. ஆனால் நம்ம பெரியவங்களானதுக்கப்புறம் நம்ம யார் கால்லையும் விழ வேண்டிய அவசியம் இல்லை, யார் கால்லையும் தொட்டு வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, சத்குருக்கெல்லாம் பக்கத்தில் போனாலே பிடிக்காது, காலில் விழுறதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தவங்க காலில் விழும்போது அவங்க பண்ண பாவங்கள் புண்ணியங்கள்லாம் நமக்கு வரும். அப்போ மகான்களை பார்க்கும்போது நம்ம ஏன் காலில் தொடுறோன்னா அவங்க நம்மளை விட பெட்டராக இருக்காங்க,
அவங்களுக்கு நல்ல கர்மாக்கள் ஜாஸ்தி இருக்குது, அப்போ அவங்கள வணங்கும்போது அவங்க நல்ல கர்மாக்கள் நமக்கு வரட்டுமே அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பண்ணுறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் கால்லையும் விழ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஓகேயா? அந்த மாதிரி இப்போ நான்லாம் வந்து குருஜின்னு யார்கிட்டையா போனாங்கன்னா நான் வந்து காலெல்லாம் தொட்டெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு வேணால் எல்லோரும் பண்ணும்போது இப்படி காமிப்பேனே தவிர நான் யார் கால்லையும் விழமாட்டேன். நமக்கு அவ்வளோ தூரம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான். அதே மாதிரி இந்த பூத சுத்தியில் இன்னொன்று சொல்கிறாரு, அந்த ஓடுற ஆற்றுல குளிக்கிறது, கடலில் குளிக்கிறது, இதெல்லாமே நம்ம ஃபிசிக்கல் பாடியில் இருக்க கர்மாஸை மாறும், கரைச்சிடும் அப்படிங்கிறாங்க. இப்போது இன்னொன்று, இந்த கண்ணு வைக்கிறாங்கல்ல, சிலவங்க பார்த்தாங்கன்னா இந்த நெகட்டிவ் அவங்க கண்ணில், அவங்க பார்வையில், அவங்க மனசில் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது. அதனால் இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு நல்ல அழகாக ஒரு ஃப்ளவர் வாஸ் என் கையில் இருக்குது. யாரோ வந்து, ஐயோ இது எவ்வளோ அழகாக இருக்குது, இது எங்கே வாங்கினீங்க, எனக்கு இது மாதிரி வாங்கணும்னு நான் எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்குள்ளே எப்படியும் அந்த ஃப்ளவர் வாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களோட கண்ணில் இருந்து அந்த நெகட்டிவிட்டி அவ்வளோ தூரம் அந்த ஃப்ளவர் வாஸ் மேலே விழுந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் லைஃப்லேயும் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. சிலவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே அன்றைக்கி ஏதாவது சண்டை வரும், சில கெட்ட நியூஸ் வரும், இல்லைன்னா யாராவது உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருந்தவங்க அன்றைக்கிலேருந்து ஃபீவர், எந்திரிக்க முடியல, உடம்பு வலி, அந்த மாதிரி ஏதாவதெல்லாம் சிம்டம்ஸ் காமிக்கும். இதெல்லாம் கூட இந்த கண்ணு வைக்கிறாங்கங்கிறது இது கரெக்டுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கண்ணு வைக்கிறாங்கன்னா சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இது கரெக்டு. ஏன்னா அவங்க நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம மேலே வருது. அப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து சுற்றி போடுறோம். அதை விட இன்னொன்று வந்து பண்ணலாம், அதாவது நிறைய கல்லுப்பு வாங்கி வைக்கணும் வீட்டில். கல்லுப்பு வாங்கிறதே ஐஸ்வர்யம்பாங்க. ஏன்னா கல்லுப்பில் மகாலட்சுமி இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த கண்ணு படுற மாதிரி யாராவதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, இல்லைன்னா நம்ம வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், 4 பேர் இடையில நம்ம எல்லோரும் நம்மளை கவனிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கும். சிலவங்க ஒன்றும் வேண்டாம், ஐயோ இந்த பட்டுப்புடவை எங்கே வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்கே, நல்ல கலர் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அது எங்கேயாவது கிழிஞ்சிருக்கும், எங்கேயாவது பட்டு கிழியும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் இது நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது. அந்த மாதிரி யாராவது கண்ணு வச்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே ஒன்று சுற்றி போடலாம், இந்த உப்பு மிளகு எல்லாம் வச்சு சுற்றி போடலாம். இல்லையா இந்த சுற்றி போடுறதுல கூட கணக்கு இருக்குது. 3 ஆன்டி கிளாக் வைஸில், அப்புறம் 3 ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி யார் காலையும் படாமல் அதை எரிச்சிடணும். ஓகே, கல்லுப்பு, சிகப்பு மிளகா, கடுகு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. சில சமயம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாங்கன்னா வீட்டு வாசலில் முற்றத்துலேருந்து மண்ணு கூட கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க கால்பட்டு மிதித்த மண்ணை எடுத்து வைக்கிறது அந்த நெகட்டிவிட்டியை போக்குறதுக்கு ஒரு வழி. அதே மாதிரி நம்ம வீட்டிலே இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது வந்துட்டு போனாங்க, இல்லைன்னா நம்ம பல இடத்துல காமனாக நம்ம போயிட்டு வந்திருக்கோன்னா இந்த நெகட்டிவிட்டியை போக்குறதுக்கு கல்லுப்பு போட்டு குளிக்கலாம். அதாவது ஒன்று ஓடுற தண்ணியில் குளிக்கலாம், நதியில் குளிக்கலாம், இல்லை கடலில் போய் குளிக்கலாம். இப்போ நதி கடல்லாம் தேடிட்டு எப்படி போக முடியும், இல்லாத ஒரு ஊரில் இருக்கோன்னா அப்போது நமக்கு இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு பக்கெட் எடுத்து, அரை பக்கெட் தண்ணி எடுத்து, நல்லா அரை பாக்கெட் கல்லுப்பை போட்டு நல்லா கலக்கி தலையிலேருந்து கால் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த ஊற்றும் போதே அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போகும்னு நினச்சி சங்கல்பம் பண்ணிவிட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சுத்த தண்ணியில், நல்ல தண்ணியில் குளிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு ஸ்லோகம் கூட சொல்லியிருக்கேன். குளிக்கும்போது பக்கெட்டில் இருந்து குளித்தாலும் ஷவர்லேருந்து குளித்தாலும் இந்த நான் குளிக்கிற இந்த தண்ணி புனிதமான நதிகளோட சங்கமம் இந்த தண்ணி. அப்போ இந்த தண்ணியில் குளிக்கும்போது என்னோடய ஃபிசிக்கல் பாடி, மென்டல் பாடி,
ஆஸ்ட்ரல் பாடி, இதில் இருக்க அழுக்குகளெல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தான் தினமும் குளிக்கணும். அதுக்காக தான் ஒரு ஸ்லோகம் கூட சொன்னேன், கங்கை யமுனை சைவ கோதாவரிங்கிற ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு. அது மாதிரிலாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த பூத சுத்தி பண்ணும்போது, இல்லைன்னா பஞ்சபூதங்களை நம்ம சுத்தம் பண்ணும்போது, இப்போ இந்த கார்லாம் கழுகுறோம்ல, ஒரு இடத்துல கொண்டு கொடுத்தோம்னா கார் வாஷ்னு போட்டிருப்பான், அங்கே கொண்டு கொடுத்தா அழகாக அவன் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவான். இப்போ கார் பார்க்க பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம ஏர் வாஷ் பண்ணலாம். ஏர் வாஷ்னால் என்ன, நம்ம மேலே ஏர் அடிக்கணும்னு இல்லை, அதாவது நல்லா காற்றடிக்கிற ஒரு இடத்துல. இப்போ மலை மேலையெல்லாம் போகும்போது, அதனால தான் இந்த மலை பிரதேசத்துலலாம் இருக்கவங்களாம் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய நல்ல காற்றடிக்கும். அப்போ இந்த காற்றடிக்கும்போது 2 கையும் இப்படி நிமித்தி இப்படி விரித்து அப்படியே அந்த காற்று அடிக்கிற திசையிலே நம்ம கொஞ்சம் நேரம் நின்னோம்னா, அந்த காற்று அடிக்கிறதுலையே நம்ம ஃபிசிக்கல் பாடியில் இருக்க கொஞ்சம் நெகட்டிவிட்டியெல்லாம் போகும் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஃபயர் வாஷ் பண்ணுறலாம். ஃபயர் வாஷ்னால் நம்ம ஆரத்தி எடுக்கிறோம்ல, இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க, கல்யாண பொண்ணு வருது, இல்லைன்னா வெளியூர்லேருந்து யாராவது வராங்க, நம்ம இந்த தட்டில் மஞ்சள் கரைச்சி கற்பூரம் வச்சு ஆரத்தி எடுக்கிறோம். இந்த ஆரத்தி எடுக்கிறது கூட அந்த அவங்கள்ட்ட ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னே போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆரத்தி எடுத்து அந்த தண்ணியை கால்படாத இடத்துல போடுறோம். அதே மாதிரி நான் ஈஷாவில் சத்குருவோட ப்ரோக்ராமில் அட்டென்ட் பண்ணும்போது கூட சத்குருவுக்கு ஃபயர் வாஷ் பண்ணுவாங்க. ஃபயர் வாஷ் பண்ணணுன்னா என்ன, தீயால் குளிப்பாட்டுவாங்களா? அப்படி கிடையாது. அதாவது இதே மாதிரி நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கிறோம்ல கோவிலில் விக்கிரகத்துகளை சுற்றி, அதே மாதிரி ஒரு ஆள் இந்த ப்ரோக்ராம் சத்குரு தனியே ஒரு வழியாக நடந்து வருவார். உள்ளே ஸ்டேஜுக்குள்ளே ஸ்டேஜ் மேலே உட்கார்றதுக்கு முன்னாடி இப்படி கையை இப்படி 2 நீட்டிட்டு இப்படி நிற்கிறாரு. முன்னாடி ஒரு 3 தடவை, பின்னாடி ஒரு 3 தடவை ஒரு ஆள் திருஷ்டி சுற்றி எடுக்கிறார். அதாவது அதவா நான் நல்ல ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி என் உடம்புல ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தால் போகட்டும் அப்படின்னு ஃபயர் வாஷ். அப்போ சத்குரு மாதிரி ஒரு மகான் இவ்வளோ தூரம் பண்ணும்போது நம்மளாம் அடிக்கடி இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, அந்த மாதிரி. அதே மாதிரி சிலவங்க இந்த காவி உடை உடுக்கிறதே எப்படி ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சுன்னா, இப்போ சன்னியாசி, இப்போ திருவண்ணாமலையெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ சன்னியாசி மாதிரி இருக்காங்க. அவ்வளோ அவங்கெல்லாம் முக்கால்வாசி எல்லாருமே காவி வேஷ்டி தான் கட்டியிருக்காங்க, காவி துண்டு போட்டிருக்காங்க. இந்த காவி உடை அணியிறது எப்படி பழக்கத்தில் வந்ததுன்னா, அதாவது இந்த மண் அதாவது அதுக்கு அதோட தாற்பயம், அதோட அர்த்தம் என்னென்னா, அதாவது இந்த உடம்பு பூமாதேவிகிட்டேருந்து வந்தது. இது நம்ம உடம்பு பூமியில் விளையிறதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வளருது. கடைசியில் ஒரு ஆள் சாகும்போது இந்த உடம்பு திருப்பி நம்ம பூமாதேவிக்கே கொடுக்குறோம். ஒன்று புதைக்கிறோம், இல்லைன்னா எரிக்கிறோம். இது 2 பண்ணும்போதும் அந்த உடம்பில் இருக்க பஞ்சபூதங்கள் ரிலீஸ் ஆகுது, திருப்பி அது பிரபஞ்சத்துக்கு போகுது, திருப்பி அந்த பஞ்சபூதங்கள் வேறு ஏதாவது ஒரு உடம்புல போய் இருக்குது. அந்த மாதிரி சைக்கிள் அப்படி சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த செம்மண் இருக்குல்ல, செம்மண்ணை எடுத்து அந்த காலத்தில் சலிப்பாங்களாம். செம்மண்ணை எடுத்து நல்லா சலித்து ஒரு பக்கெட்டில் தண்ணியில் இந்த செம்மண்ணை போட்டு அவங்க உடுக்கிற உடையெல்லாம் அதில் முக்கி காய வச்சு உடுத்துவாங்களாம். அப்படி தான் அவங்களுக்கு இந்த காவி உடை அணியிற ஒரு பழக்கம் வந்தது. இப்போ எல்லாருமே டை போட்டு பிரிண்ட் அடித்து கட்டுறாங்க. பட் அந்த காலத்தில் இந்த காவி ட்ரெஸ்ஸு எப்படி வழக்கத்துக்கு வந்ததுங்கிறதுக்கு இதுதான் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த ருணானுபந்தாக்காக சொன்னது மாதிரி அந்த காலத்திலே சொல்லி வச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுல கூட வேள்வி தீயை மூட்டுறாங்க. இந்த புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளையோட துணியை கட்டுறாங்க. 3 தடவை 7 தடவை அந்த தீயை வலம் வர்றாங்க. அம்மி மிதிக்கிறது, அருந்ததி காட்டுறது, அந்த நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க. அந்த புரோகிதர், கல்யாணம் நடத்தி வைக்கிற புரோகிதர் நிறையா ஸ்லோகங்கள் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகங்கள்லாம் சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறதுனால நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் அதில் எல்லாம் ரொம்ப அர்த்தங்கள் உண்டு.
இப்போ எல்லாம் மெக்கானிக்கலாக ஆகிப்போச்சு. சுற்றுறது எல்லாமே ஃபோட்டோவுக்காக ஆகிப்போச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அர்த்தம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த இந்த 2 பேர் ஒரு வாழ்க்கை ஒரு இல்லறத்துக்காக அவங்க ஒன்றா சேரும்போது டூர் அடிக்கிறதுக்கும் குழந்தைய பெற்றுக்கிறதுக்கும் மட்டும் இல்லை. அதாவது நீ வந்து என்னோட முக்தி பாதைக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு நீ என்ன சகாயிக்கணும், நான் உன்னை சகாயிப்பேன். அப்போ நம்ம 2 பேரும் கைப்பிடித்து ஒரே வாழ்க்கையில் ஒன்றா போகும்போது நமக்கு நானும் நீயும் என்ன இந்த லிபரேஷன், அதாவது இது என்ன முக்தி கிடைக்கிறதுக்கு நான் உன்னை ஹெல்ப் பண்ணுவேன், நீ என்னை ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு பந்தத்தில் தான், அந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் அவங்க ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது அங்கங்கே பெயின் வருது இல்லையா, அதுக்கு கூட அந்த நெகட்டிவிட்டி போகிறது தான் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்னொன்று, இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஆனாபானாசதி மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்ருக்கேன். பண்ணாதவங்க தயவுசெய்து உடனே ஆரம்பிங்க. இப்போ பண்ணும்போது அதாவது நம்ம நெகட்டிவிட்டியை மனசில் வச்சுக்கக்கூடாது. இப்போ 1 மணி நேரம் பண்ணுறோம் மெடிடேஷன், அது நமக்கு நல்லது. மெடிடேஷன் பண்ண பாக்கி 23 மணி நேரம் அந்த மனசில் வேண்டாத கெட்ட சுபாவங்கள் கெட்ட குணங்கள் எல்லாம் நெகட்டிவிட்டியை வச்சுக்கிட்டே நம்ம நடந்தோம்னா அது வந்து நமக்கு ஜாஸ்தி தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இது இருக்குது, ஒரு செடியை நடுறோம். அப்போ நம்ம அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி கொத்தி உரம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு செடியை நடுறோம். இப்போ நிறையா உரம் எல்லாம் போட்டு நம்ம ரெடியாக்கும்போது இது நமக்கே நம்ம லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம சின்ன ஒரு தோட்டம் சின்ன ஒரு இது பண்ணும்போதே தெரியும். அதில் களைச்செடி நிறையா வளரும். நம்ம வச்ச செடி ஃபாஸ்ட்டாக வளருதோ இல்லையோ, ஹெல்த்தியாக வளருதோ இல்லையோ, இந்த களைச்செடி கடன்னு வளரும். அந்த மாதிரி நம்ம மெடிடேஷனுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். நம்ம அதுக்காக தான் உட்கார்றோம், மெடிடேஷன் சொல்லி உட்கார்றோம். அப்படி உட்காரும்போது மெடிடேஷன் செஞ்சதுக்கப்புறம் மனசில் நம்ம கெட்ட குணங்களை எல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படியே இருந்தோம்னா இந்த களைச்செடி வர்ற மாதிரி நம்மளை அறியாமல் கூடுதல் அதாவது ஜாஸ்தியாக அந்த நெகட்டிவிட்டியை தான் வளர்க்குறோம். அது நிறைய நெகட்டிவ் கர்மாவை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 7வது சாப்டரில் இவ்வளோ தூரம் சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்போது ஒரு சாதகனுக்கு என்ன வழி, இந்த ஃபிசிக்கல் பாடியில் உள்ள நெகட்டிவிட்டியை மாறுறதுக்கு என்ன வழின்னு கேட்டால், மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், கிரியா பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த டெய்லி பண்ணுற இந்த சாதகத்தினால நமக்கு என்னாகும், அந்த நெகட்டிவ் கர்மாலாம் மாறும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.